வணக்கம் மக்களே. என்ன ஒரு எதிர்பார்ப்பு படுத்திருந்துச்சு. வணக்கம் மக்களே சிறுமிக்கிருச்சு. இருங்க, படுத்துக்கு படுத்துக்கு. என்ன ஒரு குலவெறி. சரி மக்களே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? நேற்று இன்னைக்கு காலையில் நேற்று போட்ட ஷார்ட்ஸுக்கு இன்னைக்கு காலையில் ஒரு அக்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மூச்சு விட்டுக்கிறேன், முடியல. உங்கள்கிட்ட இந்த ஒரு நைட்டி தவிர வேறு எதுவுமே இல்லையான்ட்டு எனக்கு அது கேள்வி கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் உண்மையை தானே கேட்குறாங்க, அவங்க கேட்குறது தப்பு இல்லைல்ல. என்கிட்ட சேலை இருக்குங்க, நிறையா இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் உடம்பு பாப்பா பிறக்கும் ஆப்ரேஷன் பண்ணதுனால கொஞ்சம் வெயிட் ஆயிடுச்சா, சாக்கெட்டெல்லாம் பத்த மாட்டிக்கி, பிரித்து விட்டாலும் பத்த மாட்டிக்கி. இல்லைனாலும் நீ நைட்டியோடு தானே வீடியோ போடுவேன் நீங்கள் கேட்கலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் 3 நைட்டி வாங்குவேங்க. எனக்கு அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பழைய நைட்டி புது நைட்டின்னு சேர்த்து 6 நைட்டியாக இருக்குமா. நான் பாட்டுக்கு டெய்லி ஒன்று துவைச்சி போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பயந்துட்டு அடி தங்கம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ மழை நேரம் வேறையா, என்கிட்ட 3 நைட்டி இருக்குது, ஜிப்பு இல்லாத நைட்டி. இப்போ ஜிப்பு வச்ச நைட்டி தான் 3 தான் இருக்குது. அதனால் அந்த அக்கா கேட்ட கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் இப்போன்னு இல்லைக்கா, நான் எப்பயுமே அந்த அக்காவுக்கு சொல்கிறேன் பதில். நான் சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷமும் நான் நைட்டி மட்டும்தான் போட்டிருக்கேன். போய் நீங்கள் என் பழைய வீடியோவிலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்கள். லைவு, ஷார்ட்ஸு, வீடியோ இப்படியே தான் இருப்பேன். என்னோடய இயல்பு இது தான். என்னால் வீடியோக்காகலாம் நான் மாற்றிக்க முடியாது இல்லையா. நான் இப்போ தனியாக நான் மட்டும் இருக்கேன், நான் ஒரு ஆள் அப்படின்னா நான் விதவிதமாக துணி மாற்றி மேக்கப் போட்டு உங்களுக்கு வீடியோ போடலாம். இதுகளுக்கு பிஇ மூத்திர அளவுவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. இந்த ஒருத்தன் கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா காற்று ஊத காற்று அடிக்குது. கதவை சாத்தின வீடெல்லாம் தண்ணி. இங்கே பாருங்க, வீடெல்லாம் தண்ணிங்க. கொட்டி 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 வச்சு என்னால் முடியல. அதனால் இன்றைக்கி இப்படித்தான் இருக்கும், இன்றைக்கி நாளைக்கு எங்கள் வீடு இப்படித்தான் இருக்கும். அதனால தான் பாப்பாவும் ஓயாமல் என் மேலே உச்சா போய்கிட்டே இருக்கும். அப்போ உச்சா போன நைட்டியோடைய நீ அலைகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா எனக்கு வேறு வழி கிடையாது. ஒரு நைட்டி அழுக்காக இருக்கும், ஒரு நைட்டி காஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு நைட்டி போட்டிருப்பேன். அதுவும் மழை நேரம் வந்துட்டால் 2-3 நாளைக்கும் ஒரே நைட்டி தான். அது அப்படி தான் இருந்து ஆகணும். வேறு என்ன செய்கிறது? நம்ம அப்படி தான் வாழ்ந்த குழந்தை குட்டியை வச்சுருக்கவங்க இப்படி தான் இருப்போம். அழுக்காக தான் இருக்கும். எங்கள் மேலே பால் வாடை தான் வரும். ஆமாம், என்ன குளித்தாலும் இந்த அம்மாவுக்கு சோறு விட்டுறேன், தண்ணி குடிக்கிறது, அது மூக்கு சளி, அது மூத்திரம் எல்லாமே என் மேலே, மூக்கு வடியுது எல்லாமே என் மேலே தான் இருக்கும். அதனால் என்னால் ஓயாமல் ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு இருந்தால் என் நிலமை அப்படித்தான் இருக்கும். அதனால் புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த அக்கா, நீங்கள் நான் பதில் சொல்கிறேன்னு எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. இதுதான் என்னுடைய சுச்சுவேஷன். அதனால தான் எனக்கும் மற்ற யூடியூபருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். எல்லாம் நல்லா விதவிதமாக ட்ரெஸ் போடுவாங்க, பவுடர் அடிப்பாக, லிப்ஸ்டிக் போடுவாங்க, கலர் கலராக ட்ரெஸ்ஸு மாடல் மாடலாக போடுவாங்க. அவங்க தான், நம்ம தான். நான் தான். நான் இப்படி தான் இருந்தேன், இப்படி தான் இருக்கிறேன், இப்படி தான் இருப்பேன். அடுத்தவங்களுக்காக நம்மளை மாற்றிக்க முடியாது. நல்ல விஷயங்கள், தப்பான விஷயங்கள்லாம் நம்ம மாற்றிக்கலாம். மற்ற யூடியூபர் மாதிரி நம்ம சேனல் ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காது. எங்கள் சேனல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும், அறிவு சார்ந்து இருக்கும். ஏதோ தெரியாத விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரியாதவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் இப்படித்தான் இருக்கும். சரிங்களா? பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சதுனால தான் 1.5 லட்சம் பேர் ஒரு ஃபேமிலியாக எங்கள் கூட இன்னும் 3 வருஷமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். என்னடிம்மா காலையிலேருந்து தூங்க மாட்டேங்குதுங்க, எனக்கு தலை வலிக்குது, உன் மண்டையெல்லாம் சொட்டு கிடக்குது, இந்த பிள்ளை மண்டையெல்லாம். இப்போ ஒரு நிமிஷம் சேனலில் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குல்ல, ப்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபோனை கையில் அங்கிட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் தோளில் போட்டு வணக்கம் மக்களேன்னு சொல்கிறேன். என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? இருங்க. பார்த்துட்டியா? கழுத்து வலிக்க போகுதுடி. ஆமாம், தங்கப்பட்டு கழுத்து வலிக்கும் தங்கப்பட்டு. பாப்பா சின்ன யூடியூபராக வருங்காலத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது.
அப்போயாவது மாடல் ட்ரெஸ் போடுவீங்கன்னா இல்லைங்க, இதே நைட்டியோட தான் இருப்போம். ஆமாம், என் நிலமையை புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே. அதுதான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. சனிங்க 2 நாளைக்கு என்னைய வச்சு செய்வாங்க. நேற்று நைட்டு திடீர்னு எனக்கு ப்ரெஷர் குறைஞ்சி போய் பக்கத்து வீட்டில் போய் பேரிச்சம்பளம் ஒன்று வாங்கி தின்னு தண்ணியை குடித்து படுக்கவும் தான் எனக்கு கொஞ்சம் தேவலமாச்சு. அப்படி இருக்கு என் நிலமை. இந்த நிலமையில நான் கொஞ்சம் நேரம் சேலை கட்டியிருந்தாலும் எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருங்க. எங்கேயாவது வெளியில் போனால் வந்தால் மட்டும்தான் சேலை கட்டுவேன். ட்ராவல்லாம் பண்ணேன்னா எனக்கு அப்படியே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அது என்ன காரணம்னு தெரியல. அந்த மிஷின்லலாம் என் வாழ்க்கையே சின்னோண்டா தெரியுது. மிஷினை வச்சு தான் அப்பப்போ மூச்சு திணறும், அடிச்சுக்கிட்டு அப்படித்தான் என் உடம்பு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னவோ அந்த பிள்ளைகளை கொஞ்சம் ஒரு லெவலுக்கு ஆளாக்கி விட்டுட்டோம்னா நம்ம மண்ணிற்கு வந்த கடமை முடிந்து விடும். உண்மை தானே, 6லேயும் ஜாபு 100லேயும் ஜாபுங்கிற பழமொழி நமக்கு எப்போ நமக்கு தலையில் எழுதியிருக்கோ அதுதான். கடவுளிடம் வேண்டுவது ஒன்றே ஒன்று தான், வந்த கடமையை முடிச்சுட்டு போயிடணும். பிள்ளைகளுக்கு ஒரு ஆளாக்கி விட்டுட்டோம்னா அவ்வளோதான். பாப்பாவை நல்லா நல்ல ஒரு குடும்பமாக பார்த்து கட்டி கொடுக்கணும். அவங்க 2 பேரையும் நல்லா ஒரு வேலைக்கு அனுப்பி விட்டுட்டா போச்சு, என் கடமை முடிஞ்சு போச்சு. ஆமாம், இந்த பேரம்பேத்தி பார்க்கணும் அப்படிலாம் ஆசையெல்லாம் கிடையாது. நம்ம வந்த கடமை இவங்க 3 பேரையும் வளர்க்கணும். ஆமாம், வளர்த்து விட்டுட்டோம்னா நமக்கு நம்ம கடமை வந்து முடிஞ்சு போச்சு. பாப்பா தரிச்சுக்கிட்டியா நீங்கள்? தரிசிக்கவா? ஃபோனில் மட்டும் கலராக தெரியுது, நேரில் பார்த்தா கருங்கருன்னு கருவாச்சு. ரொம்ப கருவாச்சி எல்லாம் கிடையாதுங்க, பாப்பா கலருதே, என்னையோட கலரு. என்ன அது? என்ன வேணும்? 2 நாளைக்கு ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்காரர் பேம்பர்ஸ் 3 பேம்பர்ஸ் வாங்கிட்டு வருவார். நைட்டில் ஒன்று தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ பகலில் பாருங்கள், இப்போ இந்த டவுசர் போட்டிருக்கு, கொஞ்சம் நேரத்தில் உச்சா போயிடும். ஒரு 4-5 டவுசர் இருக்குது. 4லேயும் உச்சா போகும், தூக்கி காய போட்டுருவேன், இல்லாட்டி துவைக்க போட்டுருவேன். மறுநாள் வரைக்கும் டவுசர் வேணும். அந்த மறுநாள் வந்து அந்த பேம்பர்ஸை மாட்டி விட்டுருவேன் பகலில். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? ஃபோன் வேணுமா? ஃபோன் வேணுமா தங்கத்துக்கு? இன்னைக்கு வீடியோ போட வேண்டாம்னு நினச்சேன், என்னால் உடம்பு முடியல. சரி வாங்க படுத்துக்கோ, தலையெல்லாம் வலிக்குது. இருந்தாலும் ஒரு என்னத்தையோ ஒரு $1 ஆட் ஆகுமே, அதுக்காக தான். எப்படி இந்த மாதம் சம்பளம் வராது, அடுத்த மாதம் சம்பளம் வராது. சரி பார்த்துக்குறோம். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எங்களுக்கு சம்பளம் வரும். பாய் சொல்லுமா, பாய் சொல்லு, பாய் 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 சொல்லு, பாய். பாப்பா முட்டுன்னா முட்டும். பாப்பா முட்டு 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 நல்லா முட்டு முட்டு முட்டு. வேர்த்து ஊற்றுது, அதுக்கு ஃபேனை போட்டால் குளிருது எனக்கு, இப்படித்தே ஓடுது. சரி, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய்.